நம்ம இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இப்ப 4 குடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாத என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாடல்ல ஒண்ணு கேட்க தான் செய்றாங்க இல்லையா? ரைட், முதல்ல இத பார்க்கலாம். சோ இதெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத முதல்ல கெஸ் பண்ணணும். இப்ப பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னம்னா, முதல்ல இதுல என்ன மாடல்ல குடுத்திருக்காங்க, இல்ல இதுக்குள்ள என்ன பேட்டர்ன் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம இத பார்க்கலாம். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி லெட்டர்லாம் கவனிங்க. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? கு இருக்கு. இங்க சு, கு, சு. அப்ப என்னது? குசுடுதுபுர்லயே முடிஞ்சிருக்கு. சோ அப்ப குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம் அந்த ஏரியால இருந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஓகேயா? ரைட். அப்ப குற்றியலுகரம்னா நம்மளுக்கு தெரியும். கடைசி எழுத்து குசுடுதுபுர்ல முடிஞ்சிருக்கணும். ஓகேயா? அதுக்கு முந்தின எழுத்த பொறுத்து அது என்ன குற்றியலுகரம் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேயா? இப்ப இது கடைசி எழுத்து குசுடுதுபுர்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின எழுத்து பாத்தீங்க அப்படின்னம்னா நெடில் எழுத்தா இருக்கு. அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப இது குசுடுதுபுர்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருக்கு. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கக்கூடிய குசுடுதுபுரோ நம்ம என்னன்னு சொல்றோம்? உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இது பாருங்க, கடைசி எழுத்து குசுடுதுபுரோ, அதுக்கு முந்தின எழுத்து மெல்லின மெய். மெல்லின மெய், எங்கன நமன மெல்லின மெய்யை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்ன தொடர்? மென் தொடர் குற்றியலுகரம். ரைட்டா? ரைட். அடுத்து இது பாருங்க, கடைசி எழுத்து குசுடுதுபுரோ கொண்டு முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு முந்தின எழுத்து பே, குறில் எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. இப்படி குசுடுதுபுர்ல முடிஞ்சு அதுக்கு முந்தின எழுத்து குறிலா இருந்து, அதாவது 2 எழுத்தா இருக்கணும். ஒரு எழுத்து குசுடுதுபுர், முடிகிற எழுத்து குசுடுதுபுர். அதுக்கு முந்தின எழுத்து குறில் எழுத்தா இருந்துச்சு. அதை தனி குறில்னு சொல்லுவோம். இப்படி தனி குறிலே தொடர்ந்து வரக்கூடிய குசுடுதுபுரோட முடியக்கூடிய எழுத்தை நம்ம அந்த சொல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றியலுகரம் சொல்லுவோம். அப்ப பொருந்தாதது எது? இது மட்டும்தான். இது எல்லாம் 6 குற்றியலுகர வகைகள்ல வரும். இது மட்டும் என்னது? முற்றியலுகரம். முற்றியலுகரம்னா என்னது? தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காத உகரம் முற்றியலுகரம். அப்ப பெரு இதுல இருக்கக்கூடிய இந்த ரூ ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். சரியா? இதெல்லாம் அரை மாத்திரை. இந்த கூவோட மாத்திரை அளவு அரை தான். இந்த சூவோட மாத்திரை அளவு அரை தான். இதுக்கு அரை மாத்திரை தான். ஆனா இந்த ரூவோட மாத்திரை அளவு எத்தனை பாத்தீங்கன்னா 1. குறிலுக்குரிய ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? முற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி தகவலுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.